Once again, good morning to everyone. Last class இதனுடைய continuation கொஞ்சம் incomplete விட்டுட்டு போயிட்டேன். So I have some work. Sorry for that. So adjoint of A will transpose equal to adjoint of A transpose. This is also very important property. Adjoint of AB equal to adjoint of A. Already discussed about this one. Adjoint of AB equal to adjoint of A into adjoint of B. And A inverse equal to plus or minus 1 by square root of determinant adjoint of A into adjoint of A. So adjoint of A கொடுத்தாங்கன்னா how to find out the A inverse, அதுக்கு தான் இந்த ஃபார்முலா. adjoint of A மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. we want find out the A inverse using this formula. அதே மாதிரி adjoint of A கொடுத்துருக்காங்க. how to find out the A, the given matrix, base matrix A எப்படி கண்டுபிடிக்கலாம், plus or minus 1 by square root of determinant of adjoint of A, adjoint of A. இப்போ ரீசன்ட் டைமில் காம்படிட்டிவ் எக்ஸாமில் டிஆர்பி எக்ஸாம்லாம் இது மாதிரி இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இதை படிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா +2 லெவல்லையே இது அப்பியர் ஆகிடுச்சு, +2 லெவல்லையே யூஸ் பண்ணுறாங்க. பட் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு படித்து முடிச்சவங்களுக்குலாம் நியூவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஐ தாட். பட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இந்த ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணலாம் கொஸ்டின் நிறைய கேட்கலாம். ஓகேவா? ப்ராப்பர்ட்டிஸ் ஞாபகம் வச்சுட்டினாவே டெஃபினட்டாக நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ. பட் த நெக்ஸ்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ்டு த சைமல்டேனியஸ் ஈக்குவேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். சைமல்டேனியஸ் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன் ஆஃப் த சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் யூஸிங் த ரேங்க் மெத்தட். ஓகே, இது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் 2/2 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா கிராமர்ஸ் ரூல், ஓகே, ஃபார் த நாட் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஒரு 2/2 மேட்ரிக்ஸ், தட்ஸ் மீன்ஸ் வந்து சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் with 2 variable, simultaneous equation of the system of equation with 2 variables. So x plus 2y equal to 3, x plus y equal to 2. So Cramer's rule is applicable when delta not equal to 0. Delta is the coefficient matrix. So இது மாதிரி 2 variable equation இருந்தால் இல்லை simultaneous equation with 2 variables, 2 unknowns, x plus 2y இது மாதிரி equation இருந்தால் டைரெக்டாகவே நம்ம எதுவும் ஐடென்டிஃபை பண்ணாமலே the system of equation consistent or inconsistent, no solution or unique solution, infinite solutionன்றதை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேவா? அது எப்படின்றது ஒரு ட்ரிக் சொல்லி கொடுக்குறேன். இங்கே டெல்டான்றது பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக் ஐடியா என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் டெல்டான்றது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். டெல்டா இஸ் நாட் ஈக்குவல் டு 0. கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ்ன்றது டெல்டா நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் Cramer's rule apply பண்ணலாம். That means the system of equation consistent and has unique solution. System of equation consistent and has unique solution. 3 unknownக்கும் இதே தான். 3 unknown, 3 variable equation. ஓகேவா? 3 variable equation, 3 equation இருக்கும், 3 unknown இருக்கும், நான் ஹோமோஜெனியஸ் ஈக்குவேஷனுக்கும். டெல்டா நாட் ஈக்குவல் டு, டெல்டான்றது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹஸ் யூனிக் சொல்யூஷன். டெல்டா ஈக்குவல் டு 0வாக இருந்தால் தான் மேபி இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன் ஆர் no solution of possibilities are there. consistent or inconsistent உண்டு. ஓகேவா? டெல்டா ஈக்குவல் டு 0வாக இருந்தால் தான். அதனால் நம்ம இந்த மெத்தட் அப்ளை பண்ண முடியாது. நமக்கு பெஸ்ட் மெத்தட் வந்து ரேங்க் மெத்தட் தான். ரேங்க் மெத்தட் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக நீங்கள் என்ன கன்சிஸ்டண்ட்டாக இல்லையா, யூனிக் சொல்யூஷனா, இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷனா, நோ சொல்யூஷன்றது ஒரே அட்டம்ப்டில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் ஆனால் இந்த மெத்தட் நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது கொஞ்சம் டிஃபிகல்ட். ஓகேவா? டெல்டா நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சுன்னா ஓகே, டெல்டா ஈக்குவல் டு 0 வந்ததுன்னா ட்ரை பண்ணணும் நம்ம இது இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷனா நோ சொல்யூஷன்ன்றது ட்ரை பண்ணணும். அது எல்லாமே ஃபைண்ட் பண்ணணும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் ஆனால் 2 unknownsக்கு வந்து நம்ம பார்த்தாலே சொல்லிடலாம் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை. இது வந்து யூனிக் சொல்யூஷனா, இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷனா, நோ சொல்யூஷனானு. இங்கே ஒரு 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. x plus 2y equal to 3, x plus y equal to 2, x plus 2y equal to 3, 2x plus 4y equal to 6, x plus 2y equal to 3, 2x plus 4y equal to 8. இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், x plus 2y equal to 3 and x plus y equal to 2. இந்த ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனுக்கு எந்த ரிலேஷனுமே கிடையாது, எந்த கனெக்ஷனுமே கிடையாது. ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனில் 2 unknownல இருக்கிறது x plus 2y equal to 3, x plus y equal to 3. ஸோ டெஃபினட்டாக இதனுடைய கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஆஸ் யூனிக் சொல்யூஷனாக தான் இருக்கும். த செகண்ட் செட் ஆஃப் ஈக்குவேஷன் பாருங்கள், x plus 2y equal to 3, 2x plus 4y equal to 6. இது ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஒரு ரிலேஷன் இருக்குது. என்னென்னு பாருங்கள், when you multiply the first equation by 2, we get it the second equation. 2x plus 4y plus 6 equal to 6.
எல்லாத்தையும் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 2ஆல் மல்டி பண்ணிங்கன்னா ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்துடுது. அப்படின்னா இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனுக்கு இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஆஸ் இன்ஃபைனல் மினி சொல்யூஷன். The third system of equation பாருங்கள், x plus 2y equal to 3. செகண்ட் ஒன்று ஒரு ரிலேஷன் இருக்குது, ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்னென்னா 2ஆல் மல்டி பண்ணிங்கன்னா 2x plus 4y வரும். ஆனால் இங்கே 6 வரணும், ஆனால் 8 இருக்குது. இந்த கான்ஸ்டன்ட் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் ஆனால் இந்த வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் வேரியபிளினுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து மல்டிப்ளை பை 2. அப்படின்னா இது என்னென்னு கேட்டிங்கன்னா த சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹாஸ் நோ சொல்யூஷன். புரியுதா நான் சொல்கிறது? ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்குமே எந்த ரிலேஷனுமே கிடையாது. சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹாஸ் யூனிக் சொல்யூஷன். செகண்டு ரிலேஷனுக்கு கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இன்க்ளூடிங் அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் உட்பட கம்ப்ளீட்டாக 2ஆல் மல்டி பண்ணிங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷன் கிடச்சிருது. அப்படின்னா சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹாஸ் இன்ஃபைனல் மினி சொல்யூஷன். தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டி பண்ணும்போது இந்த வேரியபிள் மட்டும் 2ஆல் மல்டி பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வருது. ஆனால் கான்ஸ்டன்ட் 2ஆல் மல்டி பண்ணால் 6 தான் வரணும், ஆனால் 8 இருக்குது. இது ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹாஸ் நோ சொல்யூஷன். ஸோ நீங்கள் எந்த மெத்தடுமே அப்ளை பண்ணாமல் 2 வேரியபிள் ஈக்குவேஷனாக இருந்தால் ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை இன்கன்சிஸ்டண்ட்டாக, என்ன சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷனா, இன்ஃபைனைட் மினி சொல்யூஷனா, நோ சொல்யூஷனான்றதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இதே மாதிரி 3/3 மேட்ரிக்ஸ், தட் இஸ் யூனிக் சொல்யூஷன்னா ஜாமெட்ரிக்கல் மீனிங் வந்து இதான் மீனிங். ரெண்டு இன்டர்செக்ட் அட் ஒன்லி ஒன் பாயிண்ட்னு அர்த்தம் ரெண்டு ஈக்குவேஷனும். அதே மாதிரி இன்ஃபைனைட் மினி சொல்யூஷனா இட்ஸ் கோயின்சைட் வித் தட், ரெண்டு ஈக்குவேஷனும் கோயின்சைட் ஆகுது, அதான் கம்ப்ளீட்டாக மல்டிப்ளையாக இருக்குது. நோ சொல்யூஷனாக ரெண்டுத்துக்கும் கனெக்ஷனே இருக்காது. ரயில்வே ட்ராக் மாதிரி இன்ஃபினிட்டியில் தான் மீட் ஆகும், ரெண்டுத்துக்கும் கனெக்ஷனே இருக்காது. இது நோ சொல்யூஷன். ஓகே. The same way for the non-homogeneous system of equation of three unknowns. இதுலேயும் என்னென்னா அந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் டெல்டான்றது நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹாஸ் யூனிக் சொல்யூஷன் கண்ணை மூடிட்டு சொல்லலாம். பட் ஆனால் டெல்டா 0வாக இருந்தால் நம்ம என்ன சொல்ல முடியாது, இன்ஃபைனைட் மினி சொல்யூஷன் இல்லை கன்சிஸ்டன்ட் இன்கன்சிஸ்டன்ட்னு சொல்ல முடியாது. அதுக்குன்னு எல்லாத்தையுமே செக் பண்ணணும். இதை செக் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட். ஓகேவா? ஸோ ஆனால் இதில் என்னென்னா ஒரு நோ சொல்யூஷன் எப்படின்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஏற்கனவே நான் 2 வேரியபிளுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த யூனிக் சொல்யூஷன். எந்த கனெக்ஷனுமே இருக்காது இது இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷனுக்கு. ஸோ இட்ஸ் அ கன்சிஸ்டன்ட் அண்ட் அஸ் யூனிக் சொல்யூஷன். இந்த செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள், x plus 2y plus 3z, x plus y plus z and 2x plus 3y plus 4z. இதுக்கும் எந்த கனெக்ஷனுமே கிடையாது. ஓகே, பட் 6, 3, 9 இருக்குது. இதுக்கு சம் ரிலேஷன் இருக்குது 6, 3, 9. இங்கே டெல்டான்றது 0 வருது. ஸோ அதை வச்சுட்டு நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஓகேவா? யூனிக் சொல்யூஷனா இல்லை இன்ஃபைனைட் மினி சொல்யூஷனான்றது டெல்டா கண்டுபிடிச்சா சொல்லலாம். ஓகே, பட் இதை சொல்லிடலாம் x plus 2y plus 3z equal to 6. இதை கம்ப்ளீட்டாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2x plus 4y plus 6z இது ஈக்குவல் டு 12. இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 3ஆல் கம்ப்ளீட்டாக மல்டிப்ளை பண்ணும்போது 3x plus 6y plus 9z equal to 18. ஸோ இந்த மூணுத்துக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. அப்படின்னா இந்த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹாஸ் இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன் சொல்லலாம். இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன். ஸோ நீங்கள் இந்த மெத்தட் அப்ளை பண்ணால் டெல்டா நீங்கள் கண்டுபிடிச்சாகணும். இந்த 3 அன்னோன்ஸாக இருக்கும்போது டெல்டா கண்டுபிடிக்கணும். அதே 2 அன்னோன் இருந்தால் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் டெல்டாவும் கண்டுபிடிக்கணும், டெல்டா எக்ஸும் கண்டுபிடிக்க வேணாம். அந்த ஈக்குவேஷன் வச்சுட்டு நம்ம டிசைட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் 3 அன்னோன்ஸ் வரும்போது இந்த மெத்தடை நீங்கள் அப்ளை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெல்டா அந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், டெல்டான்றது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ்னா என்னது, இங்கே கோஎஃபிஷியன்ட் வந்து 1, 2, 3 அதான் ஃபஸ்ட் ரோ. அதே மாதிரி இங்கே கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 2, 4, 6 அதான் ரெண்டாவது ரோ. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 3, 6, 9 இதுதான் தேர்ட் ரோ. இதுதான் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் டெல்டான்றது. டெல்டா எக்ஸுன்றது என்னென்னா அந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதை ஃபஸ்ட் காலத்துலையும் ரெண்டாவது காலம் வந்து ஒயினுடைய இது தான், தேர்ட் காலம் வந்து இசனுடைய இது தான் டெல்டாவில். இதெல்லாம் நீங்கள் இந்த மெத்தட்லாம் தெரிஞ்சுக்க வேணாம். பட் ஆனால் பார்த்து தான் டிசைட் பண்ணுறதுக்கு இந்த மூணுத்துக்கும் ஒரு ரிலேஷன் ஒரு கனெக்ஷன் இருந்ததுன்னா த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹாஸ் இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன் ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஓகேவா? இது 3 அன்னோன்ஸுக்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேவா? இன்னொன்று வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது கனெக்ஷனே இருக்காது. பட் ஐடென்டிஃபை பண்ணி தான் கண்டுபிடிச்சாகணும். இதை நம்ம ஐடென்டிஃபை சொல்ல முடியாது.
பட் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் 3z 2x ப்ளஸ் 4y ப்ளஸ் 6z இந்த கோஎஃபிஷியண்ட்டை மட்டும் அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கிடச்சிருது. இந்த கோஎஃபிஷியண்ட்டை மட்டும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3x ப்ளஸ் 6y ப்ளஸ் 9z வந்துடுது. பட் ஆனால் இங்கே 6 இருக்குது, 2ஆல் மல்டி பண்ணால் 12 வந்துடும். ஆனால் 6 3ஆல் மல்டி பண்ணால் 18 தான் வரணும். ஆனால் இங்கே 24 இருக்குது. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு 2 கான்ஸ்டன்ட் ஓகே, இங்கே 3வது கான்ஸ்டன்ட் 18 வரணும், ஆனால் 24 தான் இருக்குது. ஸோ இதை என்ன சொல்லலாம், ஆனால் வேரியபிள்லாம் என்ன இருக்குது, வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்னுடைய வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த வேரியபிள் வந்து ரிலேஷனில் இருக்குது, கனெக்ஷனில் இருக்குது. 3 ஈக்குவேஷனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. பட் ஆனால் கான்ஸ்டன்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படி இருந்ததுன்னா சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் ஆஸ் நோ சொல்யூஷன் சொல்லலாம். ஸோ 3 அன்னோன் வரும்போது ஒரு கன்சிஸ்டன்ட் இன்ஃபைனைட் சொல்யூஷனை பார்த்து தான் சொல்லிடலாம். அதே மாதிரி நோ சொல்யூஷன், 3த்துக்கும் ரிலேஷன் இருக்குது, வேரியபிளுக்கு மட்டும் ரிலேஷன் இருக்குது, கான்ஸ்டன்ட்டுக்கு ரிலேஷன் இல்லைன்னா இன்கன்சிஸ்டன்ட் நோ சொல்யூஷன் இல்லை, மீதி எல்லாம் டிசைட் பண்ண முடியாது. யூனிக் சொல்யூஷன் கூட டெல்டா நாட் ஈக்குவல் டு 0னா யூனிக் சொல்யூஷன் சொல்லலாம். டெல்டா நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் கோஎஃபிஷியன்ட் இந்த டெல்டான்னு கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் இது நாட் ஈக்குவல் டு 0னா யூனிக் சொல்யூஷன் சொல்லலாம், கன்சிஸ்டன்ட் யூனிக் சொல்யூஷன் சொல்லலாம். அதர்வைஸ் வேறு எதுவும் சொல்ல முடியாது 3 அன்னோன்ஸ்க்கு. இல்லைனா நம்ம என்ன பண்ணணும், மூவ் ஃபார் த ரேங்க் மெத்தட். ரேங்க் மெத்தட் தான் அப்ளை பண்ணணும். இந்த மெத்தடை விட ரேங்க் மெத்தட் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இது வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நவ் மூவ் டு ப்ராப்ளம். Some problems, some competitive exams like கேட்ட question, TRB and GATE and EB exam question papers ஏதாவது இருந்தால் என்னுடைய மெயிலுக்கு அனுப்பிவிடுங்க. pradeep.130582@gmail.com. The rank of the m by n matrix was where m is less than n cannot be more than option கொடுத்துருக்காங்க m, n, mn, none. நீங்கள் அந்த தியரி போர்ஷனை ஓரளவு கரெக்டாக லிசன் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ரேங்க் ஆஃப் எம் பை என் மேட்ரிக்ஸ் என்னவாக இருக்கும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் எம் கமா என் இருக்கும். இங்கே மினிமம் ஆஃப் எம் கமா என்னன்றது எம், ஓகேவா, எம் அதை விட கம்மியாக தான் இருக்கணும். இங்கே கேனாட் பி மோர் தென் கேட்டிருக்கான், அதனால் நாட் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு எம். அப்படின்னா என்ன அர்த்தம், ரேங்க் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம் இப்படியும் கேட்கலாம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம் அப்படின்னு கூட கொடுக்கலாம். இங்கே நாட் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, அவன் கேனாட் பி மோர் தென் கேட்டிருக்கான், அதனால் நாட் கிரேட்டர் தென் ஈக்குவல் டுன்னு போட்டிருக்கேன். மேலே ஒரு கோடு போட்டிருக்கேன், கிரேட்டர் தென் போட்டு. ஓகேவா, ஸோ விச் ஒன் இஸ் த கரெக்ட் ஒன், த ஃபஸ்ட் ஒன். இதே இந்த இடத்துல வேறு எம் இஸ் கிரேட்டர் தென் என் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. எம் இஸ் கிரேட்டர் தென் என் கொடுத்துருந்தா இங்கே ஆப்ஷன் என்ன வரும், இங்கே மினிமம் ஆஃப் எம் கமா என் என்னன்னு வந்துடும். அப்போ ரேங்க் இஸ் நாட் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு என்னன்னு வரும். The next problem பார்த்தீங்கன்னா solve the following system of equation. 3 unknown கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 3 unknown கொடுத்துருக்காங்க. இங்கே ஏதாவது ரிலேஷன் இருக்கான்னு பாருங்கள். இதுக்கு x1 plus x2 plus x3 equal to 3, x1 minus x2 equal to 0, x1 minus x2 plus x3 equal to 1. ஏதாவது ரிலேஷன் இருக்கா இது ரெண்டுத்துக்கும்? இதுவுமே இல்லை. இது ஏதாவது கம்ப்ளீட்டாக மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்குமா, இல்லை இது ஏதாவது கம்ப்ளீட்டாக எந்த ரிலேஷனுமே கிடையாது. இதை பார்த்ததும் நம்ம டிசைட் பண்ண முடியாது. டெல்டா நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அது நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா, அதாவது இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கும் போது டிட்டர்மினன்ட் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் கண்ண முடிட்டு சொல்லலாம் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஆஸ் யூனிக் சொல்யூஷன் சொல்லிடலாம். பட் ஈக்குவல் டு 0 வந்ததுன்னா என்ன பண்ணுறது, அப்போ நம்ம ப்ரொசீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது அந்த டிஃபிகல்ட்டி அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம ரேங்க் மெத்தடே அப்ளை பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. அதனால் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன், ஏ பை பி, இதுக்கு பேர் தான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னால் என்ன, அந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸை அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ்னால் 1 1 1 அப்புறம் 3. இங்கே 1 minus 1 x3 கிடையாது, 0 0. இங்கே 1 minus 1 1 1. ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது 3. இதான் பீன்றது என்னென்னா 301 தான் பி, 301 காலம் மேட்ரிக்ஸ் தான் பீன்றது. ஸோ இதுதான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இதுக்கு ரேங்க் கண்டுபிடிக்க ட்ரை பண்ண போகிறேன். ரேங்க் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு கீழே 2 வேல்யூ இருக்கும், அந்த 2 வேல்யூவையும் 0வாக்க ட்ரை பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இதை 0வாக்கணும்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு எதை யூஸ் பண்ணினா இந்த ஃபஸ்ட் ரோவை யூஸ் பண்ணி, பர்டிகுலர்லி ஃபஸ்ட் எலமெண்ட்டை யூஸ் பண்ணி இந்த எலமெண்ட்டை 0வாக்கணும். ஸோ இங்கே ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. அதனால் இதிலிருந்து இதை சப்ராக்ட் பண்ணாலே 0 ஆகிடும். அதுதான் நான் ரிலேஷனை யூஸ் பண்ணேன். R2 implies we want change the R2ன்னு அர்த்தம். R2 implies R2 minus R1, R2 minus R1.
இன்னொன்று எழுத மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ இதை ஜீரோவாக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இதை எதை பேஸாக வச்சுக்கணும், R1 தான் பேஸாக வச்சுக்கணும். இதுதான் R1 பேஸாக வச்சுட்டு தான் இதை ஜீரோவாக்கணும். எதை இந்த எலமெண்ட்டை ஜீரோவாக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும், இதிலேருந்து இதை கழிச்சிங்கனாவே ஜீரோவாகிடும். அப்படின்னா இன்னொன்று என்ன எழுதணும், R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் R1ன்றது இந்த ஃபுல்லாகவே R1. ஓகே, R2ன்றது இந்த ஃபுல்லாகவே R2 செகண்ட் ரோ, இது R3 எல்லாமே. ஓகேவா? ஸோ இப்போ அதை அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட் ரோ டசன்ட் சேஞ்ச், ஃபஸ்ட் ரோ அப்படியே வச்சுக்கலாம் 1 1 1. இந்த செகண்ட் ரோ மாறுது. எப்படி மாறுது, 1 மைனஸ் 1 இந்த ரிலேஷன் பிரகாரம் 0 அதான் போட்டிருக்காங்க 0. இப்போ -1 -1 என்ன வரும், -2. 0 மைனஸ் 1 0 மைனஸ் 1 என்ன வரும், -1. 0 மைனஸ் 3 என்ன வரும், -3. ஓகே, த சேம் வே 1 மைனஸ் 1 என்ன வரும், 0. -1 -1 என்ன வரும், -2. 1 மைனஸ் 1 என்ன வரும், 0. 1 மைனஸ் 3 என்ன வரும், -2. ஓகே, இதுதான் இது. ஓகேவா? இங்கே என்ன விட்டுட்டேன் நான், R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் R1 போடணும். ஆல்ரெடி R2க்கு மட்டும்தான் எழுதியிருக்கேன். இந்த செகண்ட் ரோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எழுதியிருக்கேன், தேர்ட் ரோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு எழுதலை. ஸோ தேர்ட் ரோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் R1 அந்த ரிலேஷன் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு இது மாதிரி மாறுது R3. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன சார் பண்ணணும் ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எலமெண்ட்டை ஜீரோவாக்கணும். இந்த செகண்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த எலமெண்ட்டுக்கு கீழே இருக்கிற ரெண்டுத்தையும் ஜீரோவாக்கிட்டோம். இப்போ இந்த எலமெண்ட்டுக்கு கீழே இருக்கிற இந்த எலமெண்ட்டை ஜீரோவாக்க ட்ரை பண்ணணும். இந்த எலமெண்ட்டை ஜீரோவாக்க ட்ரை பண்ணால் என்ன பண்ணலாம், இந்த ரோவுக்கு பேர் R3, இதுக்கு பேர் R2. R2வை பேஸாக வச்சுட்டு இந்த போர்ஷனை ஜீரோவாக்க போகிறீங்க. அப்படின்னா -2 -2 ரெண்டு சேம் எலமெண்ட் சேம் சைன், அப்படின்னா மைனஸ் பண்ணாலே போதும். அப்படின்னா R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் R2. ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ஜீரோவாக்கிறதுக்கு எதை பேஸாக எடுத்துக்கிட்டோம், R1 பேஸாக எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை ஜீரோவாக்கிறதுக்கு எதை பேஸாக எடுக்கிறோம், R2வை பேஸாக எடுக்கிறோம். ஸோ R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் R2. R3 மைனஸ் R2 போட்டிங்கன்னா என்ன வரும், ஃபஸ்ட் ரோ நோ சேஞ்ச், செகண்ட் ரோ நோ சேஞ்ச், தேர்ட் ரோ மட்டும் மாறுது. ஸோ 0 -0 0, -2 -2 +2 ஆகிடும். ஸோ 0 0 -1 +1 ஆகிடும் 1, -2 -3 +3 ஆகிடும், -2 +3 +1. ஸோ இதுதான் உங்களுக்கு கிடச்சிருக்க மேட்ரிக்ஸ். இதுக்கு மேலே ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ எது ஏ, இதில் இதுதான் ஏ, இதுக்கு பேர் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். ஏன்றது இதுதான் A by B, A, B, A by B ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் இந்த ஃபுல்லாகவே ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இதில் ஏன்றது இந்த ஃபஸ்ட்டு 3 காலம் மட்டும்தான் ஏ. அப்படின்னா ரேங்க் எப்படி கண்டுபிடிக்கலாம், ரேங்க்னா என்னது, நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ், 1 2 3 இந்த மூணாவது ரோவிலையும் இங்கே 1 அப்பியர் ஆகிருக்கு. அதனால் இதுவும் ஒரு நான் ஜீரோ ரோ தான், இதுவும் ஒரு நான் ஜீரோ ரோ தான், இதுவும் ஒரு நான் ஜீரோ ரோ தான். அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏ = 3. ரேங்க் ஆஃப் ஏ பை பி என்ன ஒரு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ், அதுவும் 3 தான். ஏன்னா இங்கேயும் நான் ஜீரோ ரோக்கு இங்கேயும் நான் ஜீரோ வேல்யூ இருக்குது. ஸோ நான் ஜீரோ ரோ மூணாவது ரோவும். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ பை பி 3, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இங்கே நம்பர் ஆஃப் அன்னோன் x1 x2 x3ன்னு 3 அன்னோன். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ பை பி = 3. அப்படின்னா சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட், த சிஸ்டம் ஆஸ் அ யூனிக் சொல்யூஷன். கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரேங்க் கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ரேங்க் என்னன்னு கேட்பாங்க உங்களுக்கு, அது பெரிய மேட்ரிக்ஸாக கூட இருக்கலாம். அப்போ ரேங்க் கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஸோ விச் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன், the system is consistent and has unique solution. எப்போ நோ சொல்யூஷன் வரும், ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ பை பியும் நாட் ஈக்குவலாக இருந்தால் நோ சொல்யூஷன். எப்போ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் வரும், ரெண்டும் ஈக்குவலாக இருந்து 3 விட கம்மியாக இருக்கணும் ரேங்க். அப்படின்னா 2 வந்திருந்ததுன்னா அப்போ என்ன சொல்லிடலாம், த இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் சொல்லலாம். இங்கே என்ன சொல்லலாம், யூனிக் சொல்யூஷன் சொல்லலாம். ஓகேவா? த நெக்ஸ்ட் ப்ராப்ளம், A = 2 - 0.103. A இன்வர்ஸ்ன்றது ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க, 1/2 A 0 Bன்னு கொடுத்துருக்காங்க. தென் A + B என்னன்னு கேட்குறாங்க, என்ன கேட்டிருக்காங்க, A + B. ஸோ இது எப்படி ஃபைண்ட் அப் பண்ணலாம், ஏ தெரியும் ஏ இன்வர்ஸ் தெரியும், இது ரெண்டுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. என்ன ரிலேஷன், ஏ இன்வர்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா I வரும், ஐடென்டி மேட்ரிக்ஸ் இல்லையா, பை த இன்வெர்டிபிள் டெஃபினிஷன் இல்லை இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் டெஃபினிஷன் பிரகாரம் A × A இன்வர்ஸ் = I. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் = Iன்றது 1001. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 1/2 × 1/2 -0.1 × 0. ஸோ +0ன்னு வந்துடுது. அதே மாதிரி 2 × A -0.1 × B -0.1 B. அதே மாதிரி செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 0 × 1/2 0, 3 × 0 0.
So 0 plus 0. Second row, second column, 0 into A, 0, 3 into B, 3B. So 1, 0. So first, அடிச்சிட்டிங்கன்னா 1 equal to 1 இருக்குது கரெக்டாக. நமக்கு தேவை AB தான் வேணும். அப்படின்னா 2A minus 0.1B equal to என்ன இருக்குது 0 இருக்குது. அதே மாதிரி 3B equal to 1 இருக்குது. இந்த 3B equal to 1ல இருந்து Bன்றது என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் நாமோ. Bயை கண்டுபிடிச்ச பிறகு அந்த B எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா A வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். Aவும் Bயும் தெரிஞ்சுன்னா A plus B தான் நம்மளை கேட்டிருக்காங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா LCM எடுத்து calculate பண்ணலாம். calculate பண்ணிங்கன்னா 21/60 வருது. சிம்பிளி பண்ணலாம் இதை 3 டேபிளில் 7 3s 3 7s are 21, 3 20s are 60. Okay, so 7/20 is the correct answer. Okay, the first option is correct one. Okay, next one, the given an orthogonal matrix. Orthogonal matrix. This is the orthogonal matrix. கொடுத்துட்டான் இதை. Orthogonal matrix na என்ன? What is the definition of orthogonal matrix? A into A transpose equal to I. A into A transpose equal to I. அதை அப்ளை பண்ணிங்கன்னா இதுக்கு ஆன்சர் ஓவர். நோ நீட் கால்குலேஷன். இங்கே A into A transpose whole power minus 1 கேட்குறாங்க. ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் பிரகாரம் இது வந்து நான் ஆகிடும் I ஆகிடும். I power minus 1 ஆனது ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் எடுத்து அதே தான் ஐனுடைய இன்வர்ஸ்னது அதே தான் ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான். அப்படின்னா இங்கே ஆன்சர் என்ன? ஐடென்டி மேட்ரிக்ஸ் இஸ் த ஆன்சர். எது ஐடென்டி மேட்ரிக்ஸ்? சி ஆப்ஷன் இஸ் த ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஏன்னா டயகனல் எலமெண்ட் 1 இருக்கும், இது எல்லாம் 0 இருக்குது. ஓகேவா? த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க பார். ஸோ இது மாதிரி ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் மட்டும் கேட்கும்போது நீங்கள் ரேங்க் மெத்தட் அப்ளை பண்ணி ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனுடைய நேச்சர் கண்டுபிடிக்கும்போது யூனிக் சொல்யூஷனாக இல்லை இன்ஃபைனைட் சொல்யூஷனாக கண்டுபிடிக்கும்போது இதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் டிட்டர்மினன்ட் மெத்தட் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன பண்ண முடியும்? யூனிக் சொல்யூஷனாக மட்டும் தான் செக் பண்ண முடியும். இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன்லாம் செக் பண்ணால் கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸாக இருக்கும். அங்கே டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் டெல்டா இஸ் எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். டெல்டா 0 ஆகிடுச்சுன்னா அப்போ தான் அதனுடைய நேச்சர் பர்ஃபெக்ட் நேச்சர் கண்டுபிடிக்க முடியும். அதனால் ரேங்க் மெத்தட் இஸ் த பெஸ்ட் ஒன். ஸோ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இது கேட்டிருக்காங்க. என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இந்த பேஸாக வச்சுட்டு இந்த கீழே இருக்கிற இந்த 2 1ஐயும் 0 ஆக்கணும். அப்புறம் இது ரெண்டும் 0 ஆன பிறகு இதை பேஸாக வச்சுட்டு இந்த கீழே இருக்கிறத 0 ஆக்கி பிறகு உங்களுக்கு கிடைக்கிறது தான் எத்தனை நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் இருக்கோ அதானது ரேங்க். இங்கே கரெக்டாக பண்ணியிருக்கேன். இங்கே ஃபஸ்ட்டு வந்து 1 இருக்குது. இதில் இருந்து ரிலேஷன் 2 சேமாக இருக்கிறதுனால R2 மைனஸ் R1 அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி R3 மைனஸ் R1 அப்ளை பண்ணிங்கன்னா இது ஆகிடும் 0 ஆகிடும். 0 ஆகிடுச்சா இங்கே வந்து -1 -1 -2 ஆகிடும். 0 -1 -1 ஆகிடும். 1 -1 0. இங்கேயும் 1 -1 0. இப்போ ரெண்டாவது ஸ்டேஜுக்கே எனக்கு வேலை இல்லை. இப்போ சப்போஸ் இங்கே நான் ஜீரோ வேல்யூ வந்திருந்ததுன்னா இதை யூஸ் பண்ணி இதை 0 ஆக ட்ரை பண்ணணும். பட் ஆல்ரெடி 0 வந்துருச்சு. அதனால் ரேங்க் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் என்ன வரும் அப்படின்னா எத்தனை நான் ஜீரோ ரோ இருக்குது? 2 நான் ஜீரோ ரோ இருக்குது 2. அப்படின்னா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ 2ன்றதுனால ரேங்க் ஆஃப் A ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு வந்துடுது. The system of linear equation 4x plus 2y equal to 7, 2x plus y equal to 6. ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்து வச்சுட்டு நீங்கள் ஐடென்டி பண்ணலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு டெல்டாவோ ரேங்க் மெத்தடோ எந்த மெத்தடோ நீங்கள் அப்ளை பண்ண வேணாம். ஏன்னா 2 வேரியபிள் 2 unknown ஈக்குவேஷன் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன். 4x plus 2y equal to 7, இந்த 2x plus y equal to 6. அப்படின்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷனுடைய வேரியபிளை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? 4x plus 2y வந்துடுது. ஓகே, பட் ஆனால் இதை 2ஆல் மல்டி பண்ணும்போது 12 வரணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? 7 தான் இருக்குது. அப்படின்னா என்னது? த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹஸ் நோ சொல்யூஷன். ஸோ பி ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். சப்போஸ் இந்த 6 இருக்குது, இங்கே 2ஆல் மல்டி பண்ணும்போது இது 4x plus 2y equal to 12 கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன சொல்லலாம்? த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் consistent and has infinitely many solutions சொல்லலாம். no need any other calculation. அந்த system of equation 2 unknown system of equation நீங்கள் பார்த்தீங்கன்னாவே சொல்லிடலாம். ஓகேவா? என்ன சொல்லலாம்? this is nature of the equation, linear equation, that is unique solution, no solution, infinite many solution, இல்லை exact 2 solution சொல்லிடலாம். இங்கே பார்த்தா என்ன சொல்லிடுறோம்? இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனுடைய ரெண்டாவது ஈக்குவேஷன் 2ஆல் மல்டி பண்ணால் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கிடச்சிருது எக்ஸப்ட் கான்ஸ்டன்ட் டேர்மை தவிர. அதனால் என்ன கன்க்ளூஷன்? சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹஸ் நோ சொல்யூஷன். ஓகே, நான் ரேங்க் மெத்தட் அப்ளை பண்ணி போட்டிருக்கேன். டூவால் மல்டி பண்ணி இது பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தேவையில்லை. ஓகே, நீங்கள் பார்த்தாலே சொல்லிடலாம் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா. The problem is a really difficult problem.
நான் தெரியாமல் இந்த இடத்துல எழுதிட்டேன். ஆக்சுவலி ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர் கண்டுபிடிச்ச பிறகு தான் இதை நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ண முடியும். நான் அதை அந்த டாபிக் இன்னும் வரவே இல்லை. நெக்ஸ்ட் கிளாஸில் ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டரை பற்றி பார்ப்போம். இந்த ப்ராப்ளம் என்ன சொல்லுது இங்கே லைட்டாக பார்த்துக்குவோம். கன்சிடர் த மேட்ரிக்ஸ் P = 0 1 -2 -3 த வேல்யூ ஆஃப் த e பவர் p இஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. e பவர் p என்னன்னு கேட்டிருக்காங்க. e பவர் pனா எக்ஸ்பொனன்ஷியல் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இது வந்து ஒரு ரியலி கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாபிக், டிஃப்ரெண்ட் டாபிக். ஓகே, இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ரேங்க் மெத்தட் அப்ளை பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேசிக் தெரியணும். ஓகே, டீன்றது டயகனல் மேட்ரிக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்க, D1 D2 மீதி எல்லாம் ஜீரோவாக இருக்கா. அப்படின்னா இ பவர் எக்ஸ்பொனன்ஷியல் ஆஃப் டி என்ன வரும்னா இ பவர் D1 இ பவர் D2, இது 0 0. இது பேசிக் டெஃபினிஷன். அதே மாதிரி இல்லை டி பவர் 7 கண்டுபிடிக்கணும்னா D1 பவர் 7 D2 பவர் 7 வரும், இது ரெண்டும் ஜீரோவாக இருக்கும். இதுதான் இதனுடைய நேச்சர் ஆஃப் த டயகனல் மேட்ரிக்ஸ். ஓகே, டயகனல் மேட்ரிக்ஸ்க்கு எக்ஸ்பொனன்ஷியல் எடுத்தாலும் சரி, பவர் ரைஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஈஸியாக அந்த டயகனல் இருக்கிற எலமெண்ட்டுக்கு மட்டும் ரைஸ் பண்ணிங்கன்னா போதும். அதே மாதிரி சப்போஸ் A1 Dயும் வந்து சிமிலர் மேட்ரிக்ஸஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. தேர் எக்ஸ் சம் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் P இன்வர்ஸ் AP = Dன்னு எழுதலாம். அது மாதிரி இந்த A1 Dயும் சிமிலர் மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா P இன்வர்ஸ் AP = Dன்னு எழுதலாம். அப்படி எழுதும்போது when you multiply we need the D பவர் சம்திங் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ P இன்வர்ஸ் A பவர் n P = D பவர் n எழுதலாம். இதை ப்ரீ மல்டிப்ளை பை P அண்ட் போஸ்ட் மல்டிப்ளை பை P இன்வர்ஸ்னா எக்ஸ்பொனன்ஷியல் ஆஃப் e பவர் D = P இன்வர்ஸ் e பவர் A Pன்னு எழுதலாம். ஓகேவா, இது புரியுதுன்னு நினைக்கிறேன். P இன்வர்ஸ் APனா ரெண்டு பக்கமும் ரைஸ் பண்ணுறீங்க, n பவர் ரைஸ் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு அந்த சிம்பிளர் மேட்ரிக்ஸ் ஏவுக்கும் டிக்கு மட்டும் பண்ணால் போதும். ஸோ A பவர் n D பவர் n. இதுவே இங்கே அப்ளை பண்ணும்போது எக்ஸ்பொனன்ஷியல் ஆஃப் D = P இன்வர்ஸ் எக்ஸ்பொனன்ஷியல் ஆஃப் A அண்ட் P. ஓகேவா, ஸோ P இன்ட்டு e பவர் D P இன்வர்ஸ் = e பவர் Aன்னு எழுதலாம். ஓகே, Pன்றது இங்கே 0 1 -2 -3 Pன்றது 0 1 -2 -3 the characteristic equation P minus lambda I. Okay, characteristic equation என்னன்னா determinant of P minus lambda I should be equal to 0. Okay, that is the characteristic equation. So 0 minus lambda and -3 minus lambda 1 minus 2 equal to 0. Okay, well, this is implies lambda square minus s1 lambda plus s2 equal to 0. s1 equal to 0 minus 3. s1 என்றது என்ன கேட்டிங்கன்னா sum of the principal diagonal. So 0 minus 3, it's a minus 3. s2 என்றது determinant of the matrix. s2 என்றது determinant of the matrix. It's called 0 1 minus 2 minus 3. Multiply 0 into minus 3, 0. Minus of minus 2 into minus 1, minus 2 into 1, minus 2, minus of minus 2, it's a plus 2. It's a equal to plus 2. Okay. So, எடுத்து substitute பண்ணிங்கன்னா lambda square plus 3 lambda plus 2 equal to 0. இதை factorize பண்ணிங்கன்னா product of the root 2, sum of the root 3. So, 2 ones are 3, 2 plus 1, 3. So, lambda plus 2 into lambda plus 1 equal to 0. So, lambda equal to minus 1, lambda equal to minus 2. This value is called the eigenvalue lambda 1 equal to minus 1, lambda 2 equal to minus 2. நம்ம இதனுடைய கரஸ்பாண்டிங் ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்கணும். lambda 1 equal to minus 1 ன்னு எடுத்தீங்கன்னா the corresponding eigen vector a minus lambda 1 into I into x equal to 0. x is called the eigen vector. The x is considered as the x1 x2 ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே 1 1 and minus 2 minus 2. ஏன்னா lambda 1க்கு பதிலாக minus 1 போடும்பொழுது உங்களுக்கு அந்த மேட்ரிக்ஸில் என்ன கிடைக்கும்? lambda 1க்கு பதிலாக minus 1 minus minus plus 1 ஆகிடும். இங்கே minus 3 plus 1 it's a minus 2. ஸோ மேலே 1 1 கீழே minus 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா both are சேம் ஈக்குவேஷன். பார்த்தீங்கன்னா என்ன வருது? x1 plus x2 equal to 0. ஓகே, ரெண்டாவது ஈக்குவேஷன் அதே தான், minus 2x1 minus 2x2 equal to 0. ஸோ minus 2 ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா x1 plus x2 equal to 0 தான். ஸோ both are சேம் ஈக்குவேஷன். அதனால் x1 plus x2 equal to 0லேருந்து x2 equal to minus x1 எடுக்கலாம். அப்படின்னா x1 equal to 1ன்னு எடுத்திங்கன்னா x2 equal to minus 1ன்னு வருது. ஸோ இந்த கரஸ்பாண்டிங் ஐஜன் வெக்டார் ஃபார் த lambda 1 equal to minus 1ன்றது 1 minus 1. புரியுதா? The same way for the lambda 2 equal to minus 2க்கு நாம் எடுக்கும்போது ஓகே lambda 2 இருக்க இடத்துல lambdaக்கு பதிலாக minus 2 போடணும். இந்த கரஸ்பாண்டிங் characteristic equation ஓகே lambda equal to minus 2 அப்படின்னா இது plus 2 ஆகிடும்.
இங்கே ப்ளஸ் டூனா -3 + 2 -1 வரும். ஓகே, ஸோ +2 1 -2 -1 இங்கே மல்டி பண்ணும்போது 2x1 + x2 = 0. இது ரெண்டாவது ஈக்குவேஷன் சேம் ஈக்குவேஷன் -2x1 - x2 = 0. மைனஸாக மல்டிப்ளை பண்ணும்போது இது என்னது 2x1 + x2 = 0 தான். அப்படின்னா x2 = -2x1, x1 = 1ன்னு எடுத்திங்கன்னா x2 = -2. ஓகே, x1 = 1ன்னு இதில் போடும் பொழுது x2 = -2. ஸோ வாட் இஸ் த கரஸ்பாண்டிங் ஐஜன் வெக்டர் ஃபார் த λ2 = -2 1 -2. இந்த ரெண்டு ஐஜன் வெக்டாரையும் கம்பைன் பண்ணி we can construct the matrix non-zero matrix non-singular matrix q = 1 -1 and 1 -2. this is the first eigen vector, இது second eigen vector. ஓகே, ஸோ இதுதான் க்யூன்றது. இப்போ ரிலேட் பண்ணலாம். டீன்றது என்ன கேட்டிங்கன்னா டயகனலைசபிள் மேட்ரிக்ஸ். டயகனலைசபிள் திஸ் மேட்ரிக்ஸ் இஸ் டயகனலைசபிள். டயகனலைசபிள்னா என்ன மேட்ரிக்ஸ்னா D = அப்படின்னா அந்த நம்ம கண்டுபிடிச்ச ஐகன் வேல்யூ என்னென்ன கண்டுபிடிச்சோம் -1 -2. ஓகே, ஸோ -1 -2 மீதி அந்த டயகனல் வேல்யூஸ் ஆர் 0. இதுக்கு பேர் தான் என்னது டீன்றது டயகனலைசபிள் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ Q இன்வர்ஸ் PQ = D. this is a relation. ஏன்னா அந்த Pன்றது நமக்கு கொடுத்துருக்க கிவன் மேட்ரிக்ஸ், அந்த Pனுடைய ஐகன் வேல்யூ தான் -1 -2. ஓகேவா? Pனுடைய கரஸ்பாண்டிங் ஐஜன் வெக்டானுடைய மேட்ரிக்ஸ் தான் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் தான் Qன்றது. ஸோ Q இன்வர்ஸ் PQ = D. இந்த Pயும் Dயும் வந்து சிமிலர் மேட்ரிக்ஸஸ், ஈக்குவல் மேட்ரிக்ஸஸ். இந்த Pன்றதான் டயகனலைசபிள் பண்ணியிருக்கிறோம், அதுதான் தி -1 0 0 -2. ஸோ ஃப்ரம் திஸ் மேட்ரிக்ஸ் P = நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ப்ரீ மல்டிப்ளை பை Qனா என்ன கிடைக்கும்? இங்கே Q இன்வர்ஸ் I ஆகிடும். போஸ்ட் மல்டிப்ளை Q இன்வர்ஸ்னால் Q இன்வர்ஸ் I ஆகிடும். ஸோ P = QD Q இன்வர்ஸ்னு எழுதலாம். we need the exponential of P. ஸோ exponential of P வேணும்னா Q × e⁻D Q⁻−1. இதை தான் ஸ்டார்டிங்கில் சொல்லி கொடுத்தேன். இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் சிமிலராக இருக்கும்போது when you take the power ஓகே ஆர் எக்ஸ்பொனன்ஷியல் டு த மேட்ரிக்ஸ்னா ஒன்லி அந்த சிமிலர் மேட்ரிக்ஸ் மட்டும் பண்ணால் போதும். ஸோ e⁻D இங்கே e⁻P. e⁻Dன்றது ரொம்ப ஈஸி கண்டுபிடிக்கிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டயகனல் மேட்ரிக்ஸ்னா அது e⁻−1 e⁻−2 வந்துடும். அதுதான் இங்கே e⁻Dன்றது. இது Qன்றது. Q இன்வர்ஸ் எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா Qன்ற மேட்ரிக்ஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க. இந்த Qன்ற மேட்ரிக்ஸில் 1 determinant Q into adjoint of Q. determinant Qனா என்னது? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். 1 × -2 -2 -1 it's a +1 -2 +1. ஓகே, 1 determinant of A into adjoint of Qன்றது என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். -2 1 ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா இங்கே -2 போய்டும், இங்கே 1 இங்கே வந்துடும். ஸோ -2 1 இது ரெண்டு சைனை மாற்றணும். அப்படின்னா இங்கே -1 இங்கே +1 ஆகிடும். ஓகேவா? ஸோ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ் -2 1. இப்போ இதை சிம்பிளி பண்ணிங்கன்னா -1ன்னு வந்துடும். இங்கே வெளியில் -1 உள்ளே மல்டி பண்ணும்போது +2 +1 -1 -1ன்னு வந்துடும். அதுதான் இந்த மேட்ரிக்ஸ். அதுக்கு பிஃபோர் தட் இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் மல்டி பண்ணும்போது 1 × e⁻−1 e⁻−1 0. ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் பண்ணும்போது 0 × e⁻−2 0 + e⁻−2. செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் மல்டி பண்ணும்போது -1 × e⁻−1 -e⁻−1 -2 × 0 +0 -1 × 0 0 -2 × e⁻−2 -2 e⁻−2. once again 2 e power இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 2 × e⁻−1 2 e⁻−1 2 e⁻−2 × -1 -e⁻−2. ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் 1 × e⁻−1 e⁻−1 e⁻−2 × -1 -e⁻−2 -e⁻−1 × 2 -2 e⁻−1 -2 × e⁻−2 × -1 it's a +2 e⁻−2 and -e⁻−1 × 1 -e⁻−1 -2 e⁻−2 × -1 it's a +2 e⁻−2. this is the required result. this is the e⁻P. it's a very lengthy one. okay, eigen value eigen vector புரிஞ்ச பிறகு இதை பாருங்கள், டெஃபினட்டாக புரியும். okay, the system of equation x plus y plus z equal to b and x plus 4y plus 6z equal to 20 x plus 4y plus lambda z equal to mu. இல்லை lambda mu வேல்யூ என்னன்னு கேங்க. the system of equation has no solution அப்படின்னு சொல்லிட்டாங்க. has no solution for the value of lambda and mu given by something கொடுத்துருக்காங்க. இதுவும் ரேங்க் மெத்தட் தான் அப்ளை பண்ண போகிறேன். when you apply the rank method okay, first of all இது ரெண்டுத்தையும் 0 ஆக்கணும். ரெண்டு 0 ஆக்குனா இங்கே 1 தான் இருக்குது. 1 - 1 0. அதனால் R2 implies R2 - R1 R3 implies R3 - R1. அப்படின்னா இங்கே செகண்ட் ரோ என்ன ஆகும்?
1 minus 1 0, 4 minus 1 3, 6 minus 1 5, 20 minus 6 14. அதே மாதிரி 1 minus 1 0, 4 minus 4 minus 1 3, lambda minus 1 lambda minus 1, mu minus 6 mu minus 6. ஸோ போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எலமெண்ட்டு கீழே இருக்கிற இந்த எலமெண்ட்டை ஜீரோவாக்கணும் யூஸிங் த செகண்ட் ரோ. அப்படின்னா இந்த 3ஐ யூஸ் பண்ணி, அப்படின்னா R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் R2, அப்படின்னா 3 மைனஸ் 3 ஜீரோவாகிடும். ஓகே, லேம்டா மைனஸ் 1 மைனஸ் 5 இட்ஸ் அ லேம்டா மைனஸ் 6 வந்துடும். மியூ மைனஸ் 6 மைனஸ் 14 மியூ மைனஸ் 20 வந்துடும். இப்போ கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஓகேவா, இங்கே வந்து நோ சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க அவங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ பை பி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் நாட் ஈக்குவல். அப்படின்னா இதுதான் ஏன்றது, இது அண்டு ரேங்க் ஆஃப் கம்ப்ளீட்டாக நாட் ஈக்குவல். இப்போது ரேங்க் ஆஃப் ரெண்டுமே நாட் ஈக்குவலாக இருக்கணும்னா என்ன கன்க்ளூஷனா, லேம்டா மைனஸ் 6 நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். இந்த போர்ஷன் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்து இது ஜீரோவாக இருந்ததுன்னா okay, what is the conclusion? I made mistake, I thought. Yeah, correct. This is not equal to 0, then it's something wrong. Okay, this is not equal to 0 na enna agum na potadhu, idu not equal to 0 varundha rank of a 3, rank of a by b is also 3 ஆயிடும். அது தப்பு. லேம்டா மைனஸ் 6 ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். லேம்டா மைனஸ் 6 ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். இது ஜீரோவாக இருந்ததுன்னா ரேங்க் ஆஃப் ஏ என்ன வரும், 2 வரும். ரேங்க் ஆஃப் ஏ பை பி இது மியூ மைனஸ் 20 நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். இது நாட் ஈக்குவல் டு ஜீரோனா ரேங்க் ஆஃப் ஏ பை பின்றது என்னவாக இருக்கும், ரேங்க் ஆஃப் ஏ பை பி 3ஆக இருக்கும். ரேங்க் ஆஃப் ஏ பை பி 3ஆக இருக்கும். ரேங்க் இது ஜீரோவாக இருந்து லேம்டா மைனஸ் 6 ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துன்னா ரேங்க் ஆஃப் ஏ 2, இது நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்ததுன்னா ரேங்க் ஆஃப் ஏ பை பி இஸ் 3. அப்படின்னா தான் ரெண்டு நாட் ஈக்குவலாக இருக்க முடியும். அப்படின்னா இது தப்பு. இது லேம்டா மைனஸ் 6 ஈக்குவல் டு ஜீரோ வரணும், மியூ மைனஸ் 20 நாட் ஈக்குவல் டு ஜீரோ வரணும். அப்படின்னா மியூ இஸ் நாட் ஈக்குவல் டு 20, லேம்டா ஈக்குவல் டு 6. ஸோ எது கரெக்ட் ஆன்சர், இது தப்புது. லேம்டா மைனஸ் 6 ஈக்குவல் டு 0, மியூ மைனஸ் 20 நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ அப்போ தான் லேம்டா ஈக்குவல் டு 6 மியூ இஸ் நாட் ஈக்குவல் டு 20ல் தான் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹாஸ் நோ சொல்யூஷன் வரும். புரியுதா? ஓகே, இங்கே ஒரு தப்பு இருக்குது, கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். த மேட்ரிக்ஸஸ் ஆஃப் த சேம் டைமென்ஷன் m and n, okay, and scalar c, where which one of the properties does not always hold? இது m transpose whole transpose m, இது always true. இதை நாம் அப்ளை பண்ணணும். m plus n whole power transpose equal to m power transpose plus n power transpose, இது always true. cm whole transpose c into m transpose எழுதலாம், இதுவும் true. ஆனால் mn is not equal to nm, always equal சொல்ல முடியாது. So the D option does not always hold. D option is the correct one. The next one பார்த்தீங்கன்னா J6 is obtained by reversing the order of the columns of the identity matrix I6. Identity matrix I6. J6 is obtained reversing the order of the columns of the identity matrix I6. Let P equal to I6 plus alpha J6, where alpha is the non-negative real numbers, the value of the alpha for which determinant of P equal to 0. இதில் J6ன்றது என்னன்னு கொடுத்துருக்காங்க, அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நம்ம J6னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா I6னா என்னன்னு தெரியணும். I6னா 6/6 ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான், 1 0 0 0 1 0 டயகனல் எலமெண்ட்ஸ். இது அப்படியே ரிவர்ஸில் எழுதுனீங்கன்னா அதான் J6. ரிவர்ஸில் எப்படி எழுதுவீங்க, இந்த லாஸ்ட் காலம் ஃபஸ்ட் காலம் ஆகும், லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்க 5th காலம் செகண்ட் காலம் ஆகும். சாரி, அதே மாதிரி இங்கே தேர்ட் காலம் இங்கே தேர்ட் காலம் வரும். இங்கே அதே மாதிரி இங்கே இந்த காலம் 4th காலமாக வரும். புரியுதுங்களா? இந்த ஃபஸ்ட் காலம் லாஸ்ட் காலம் ஆகிடும், செகண்ட் காலம் 5th காலம் ஆகிடும், தேர்ட் காலம் இஸ் த தேர்ட் காலம் ஆகிடும். ஓகே, தேர்ட் காலம் இஸ் த 4th காலம் ஆகிடும். 4th ஒன் இஸ் த ஓகே, லைக் தட். இது மாதிரி ரிவர்ஸில் திருப்பணும். ரிவர்ஸில் திருப்பி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது தான் என்ன ஆகும், இந்த டயகனல் எலமெண்ட்ஸ் இது மாதிரி வந்துடும், 1 1 1 1ன்னு வந்துடும். அதான் J6. J6ன்றது இப்படி வரும் டயகனல்.
ஓகேவா. இதில் ஆல்ஃபாவை மல்டி பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த டயகனல் எலமெண்ட்ஸ்லாம் ஆல்ஃபான்னு வந்துடும். புரியுதுங்களா? ஓகேவா. ரிவர்சிங் த ஆர்டர் ஆஃப் த ஐடென்டி மேட்ரிக்ஸ் I6னா அதான் மீனிங். இது அப்படியே சேஞ்ச் பண்ணுறோம். இந்த 6ன்றது ஃபஸ்ட்டை கொண்டு வரும், 5th செகண்டாக கொண்டு வரும், 3rd 4th தேர்டாக கொண்டு வரும். லைக் தட் இது மாதிரி சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா. ஸோ இப்போ இங்கே கம் டு த ப்ராப்ளம். Pன்றது என்ன டிஃபைன் பண்ணால் I6 ப்ளஸ் ஆல்ஃபா J6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. I6ன்றது தான் ஆல்ஃபா டைம்ஸ் J6னா ஆல்ஃபாவில் மல்டி பண்ணும்போது J6ன்றது இங்கே 1 வரும். ஆல்ஃபாவில் மல்டி பண்ணும்போது ஆல்ஃபா வந்துடுது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்பொழுது ரொம்ப சிம்பிள். ரெண்டையும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? இந்த கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸை 1 + 0னா 1 தான். லாஸ்ட்டில் 0 + ஆல்ஃபானா ஆல்ஃபா. ஓகே, ஃபஸ்ட்டு 1 ஆல்ஃபா. அதே மாதிரி ரெண்டாவது ஏதோ மல்டி பண்ணும்போது இங்கே 1 இங்கே ஆல்ஃபான்னு வந்துடும். தேர்டு மல்டி ஆட் பண்ணும்போது தேர்ட் ரோவை இங்கே 1 ஆல்ஃபா, திருப்பி ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 001 இது மாதிரி மாறிடும். அது இப்போ நாம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ பிரச்சனையே வந்து இதனுடைய டிட்டர்மினன்ட், இது மேட்ரிக்ஸ் கிடையாது, சாரி, இது டிட்டர்மினன்ட். இங்கே வெர்டிக்கல் லைன் வரணும். டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆல்ஃபா கேட்டிருக்காங்க. இவ்வளோ பெரிய டிட்டர்மினன்ட் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு தான் கீழே டாட் லைன் போட்டிருக்கேன். இதை 4 ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா லென்த்தியாக இருக்கும். இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா இது ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ். டயகனல் மேட்ரிக்ஸ்னா டயகனல் எலமெண்ட்டை மல்டி பண்ணிங்கன்னா வேல்யூ கிடச்சிடும். அப்படின்னா இதனுடைய வேல்யூ என்னது 1. அதே மாதிரி இதை மல்டி பண்ணுறது, இந்த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த டயகனல் மல்டி பண்ணிங்கனாவே வேல்யூ கிடச்சிடும். இதுவும் 1. ஸோ இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ, இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ 1 × 1 மைனஸ் ஃபார்முலா பிரகாரம் இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ. இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வரும்? இங்கே வந்து இங்கே கிடையாது, பிரின்சிபல் டயகனல் இங்கே தான் ஆல்ஃபா இருக்குது. நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது திஸ் இஸ் த மைனஸ் ஆல்ஃபா க்யூப். இதே மாதிரி இந்த டிட்டர்மினன்ட் வந்து மைனஸ் ஆல்ஃபா க்யூப். ஸோ அப்படின்னா என்ன வரும்? 1 மைனஸ் ஆல்ஃபா பவர் 6 ஈக்குவல் டு 0. ஸோ ஆல்ஃபா பவர் 6 ஈக்குவல் டு 1, ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 வந்துடும். ஆல்ஃபா ஈக்குவல் டு 1. ஓகேவா. ஸோ வெரி சிம்பிள். அந்த பெரிய டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் A is 5 and the determinant of the matrix B is 40. Then the determinant of AB என்னங்க? இது சிம்பிள் ப்ராப்பர்ட்டி. டிட்டர்மினன்ட் A into determinant B ரெண்டுத்தையும் மல்டி பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். The system of linear equation இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஆஸ் யூனிக் சொல்யூஷனாக இன்ஃபைனைட் சொல்யூஷனாக என்னென்னு கேட்குறாங்க. இதை கால்குலேட் பண்ணி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சி தான் போடணும். யூனிக் சொல்யூஷன்னா ஒரே ஒரு ஐடியா தான். இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சி பாருங்கள். நாட் ஈக்குவல் டு 0 வந்ததுன்னா கண்ண மூடிட்டு யூனிக் சொல்யூஷன் சொல்லிடலாம். இது ஈக்குவல் டு 0 வந்ததுன்னா கண்டிப்பாக இன்ஃபைனைட் சொல்யூஷனா நோ சொல்யூஷனா அப்படின்றத நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு நீ கண்டிப்பாக ரேங்க் மெத்தட் போடுறது ரொம்ப நல்லது. இங்கே ரேங்க் மெத்தட் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி R3 R1 இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன் பிகாஸ் ஆஃப் 1 கொண்டு வரதுக்காக. ஓகே, நீங்கள் அப்படியே வச்சுட்டு ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, R2 implies R2 minus 3R1, R3 minus R3 minus 2R1. So rank of A, comma B ரெண்டுமே 2 வருது. The system is consistent as infinite many solutions. The maximum value of the determinant among all 2x2 real symmetric matrices with the trace 14. The maximum value of the determinant among all 2x2 real symmetric matrices, 2x2 real symmetric matrices with the trace 14 is என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினன்ட் என்னன்னு கேட்குறாங்க. 2x2 ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் வித் ட்ரேஸ் 14 கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் தான். இந்த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த கால்குலஸ் யூஸ் பண்ணுவீங்க. மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அப்படி டிட்டர்மினன்ட் இஸ் த ஃபங்க்ஷனிங்க. டிட்டர்மினன்ட் A ஈக்குவல் டு என்ன வரும், நம்ம என்ன எடுத்துக்கலாம் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் மிஸ்ஸிங் நினைக்கிறேன். I will choose the 2x2 real symmetric matrix என்னன்னு சூஸ் பண்ணலாம். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும், டயகனல் எலமெண்ட்டை தவிர அந்த பொசிஷன் மீதி எல்லாம் சேமாக இருக்கும். இங்கே வந்து நான் AXXB அப்படின்னு எடுத்திங்கன்னா அதுதான் நான் எடுத்துக்கிற சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அப்படின்னா A ஈக்குவல் டு AXXB. ஓகே, 2x2 மேட்ரிக்ஸ். அந்த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும், AB மைனஸ் X². இங்கே ட்ரேஸ்ன்றது என்னது கொடுத்துருக்காங்க அவங்களே, A plus B. The sum of the principal diagonal is called the trace. A plus B equal to 14. அப்படின்னா B equal to என்ன வரும், 14 minus A. அதை எடுத்து இங்கே போட்டிங்கன்னா 14 minus A மல்டி பண்ணிங்கன்னா 14A minus A² minus X². ஓகேவா. ஸோ இங்கே f of A, Xன்னு எடுத்துட்டேன். this is the function of A, Xன்னு எடுத்துட்டு FA என்ன differentiate with respect to A. அப்படின்னா என்ன வரும், 14 into 1 minus 2A.
okay. fx na differentiate with respect to x minus 2x, fa na differentiate once again fa with respect to a அப்படினா minus 2 வந்துரும். fax na fa வை differentiate with respect to x na 0 ஆயிடும். fxx na differentiate fx with respect to x na minus 2. okay, so the for stationary points na fa equal to 0 and fx equal to 0. இங்க fa equal to 0 na 14 equal to 2a, it's called the 2a equal to 14. okay, and a equal to 7 வந்துருது. இங்கே fx equal to 0 x equal to 0 வருது. ஸோ இதுதான் பாயிண்ட். நான் அந்த ரிலேஷன்லாம் கண்டுபிடிக்கலாம். அவனே மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு கேட்குறான். திஸ் இஸ் அட்டைன்ஸ் த மேக்ஸிமம் தான். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் தான் இது அட்டைன்ஸ் த மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ a equal to 7 எடுத்திங்கன்னா b equal to என்ன வரும்? 14 minus 7 7, a b 7 both are 7. என்னுடைய மேட்ரிக்ஸ் என்ன? சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ax, ஃபஸ்ட் ரோவில் ax, ரெண்டாவது ரோவில் xb. அப்படின்னா இங்கே உங்களுக்கு டிட்டர்மெண்ட் ஏ என்ன வரும்? 7 into 7, எக்ஸுக்கு பதிலாக 0 போடுவீங்க. 7 into 7 minus 0 அப்படின்னா என்ன ஒரு டிட்டர்மெண்ட் ஏ இஸ் 49. ஓகேவா? ஸோ த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினன்ட் இஸ் 49. எப்போ ட்ரேஸ் இஸ் 14 இருக்கும்போது. The final one, consider the system of linear equation x minus 2y plus 3z equal to minus 1, x minus 3y plus 4z equal to 1, minus 2x plus 4y minus 6z equal to k. The value of the k for which the system has infinite many solution. ஸோ இங்கே ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். ஏற்கனவே போட்ட மாதிரி தான். இந்த r2 minus r1 and r3 implies r3 plus 2r2. ஏன் 2r2 போடுறோம்? இங்கே ஃபஸ்ட் ரெண்டு எலமெண்ட்டும் சேமாக இருக்குது, அதனால் அப்படியே சப்ராக்ட் பண்ணிங்கனால 0 ஆகிடும். இங்கே இதை 0 ஆக்கணும்னா இந்த ஃபஸ்ட் ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். அதனால தான் r3 implies r3 minus 2 plus 2 into r1 na it's a 2 into 1, it's a 2r1. ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன வருது? 1 minus 2, it's a k minus 2 வந்துடும். ஓகேவா? இதெல்லாம் 0 ஆகிடுது. இப்போ என்ன பண்ணலாம்? ஃபார் இன்ஃபைனைட்லி சிஸ்டம் இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன்னா ரெண்டுத்தினுடைய ரேங்க்கும் less than 3 இருக்கணும். அப்படின்னா k minus tன்றது என்ன இருக்கும்? k minus 2ன்றது should be equal to 0. அப்படின்னா k equal to 2. புரியுதா? ஓகே. The finally it's a equal to 1 tan x minus tan x 1. The determinant of the a transpose a inverse is என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள். இது calculate பண்ணிங்கன்னா very difficult. ஸோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம். ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணால் டிட்டர்மினன்ட் a transpose டிட்டர்மினன்ட் a inverse, டிட்டர்மினன்ட் a transpose டிட்டர்மினன்ட் ஏன்னு எழுதலாம். ஏன்னா a transpose a ரெண்டுக்கும் டிட்டர்மினன்ட் சேம் வேல்யூ தான். டிட்டர்மினன்ட் a inverseன்றது டிட்டர்மினன்ட் a whole inverseன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ 1 by டிட்டர்மினன்ட் a அடிச்சிட்டிங்கன்னா இட்ஸ் 1. okay, no need matrix. இதை வச்சு calculate பண்ணிடலாம். the value is 1. okay, thank you very much. any other doubt, send mail pradeep.130582@gmail.com, pradeep.130582@gmail.com. okay, thank you so much.